அரௌண்ட் 50லிருந்து 60 சீட்டு மட்டும்தான் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்பாடியில் அவருடைய வெற்றி நிச்சயமாக மிக கடினம். போன தடவை 2000-3000 ஓட்டில் தான் ஜெயிச்சார். இந்த முறை ஏவாவேலு அவருடைய சீட்டில் மிகவும் டஃப் நெக்கில் தான் இருக்கார் அப்படின்னு வருது. ஸோ 56 சீட்டில் தான் திமுக முன்னணியில் இருக்குது. இன்னொரு 47 சீட்டில் இது ஆரஞ்சு கொஞ்சம் முயற்சி செய்தால் ஜெயிக்கலாம். திமுக கூட்டணியிலையும் ஒரு 10 போச்சுன்னா 40 பேர் தான் பழைய எம்பிகள் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க. அதை தாண்டி 75 வயதிற்கு மேலானவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க யாரும் உதாரணமாக துரைமுருகனே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா போன வாரம் ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. கனிம சுரங்க குவாரி ஓனர்கள் அவங்க அசோசியேஷன்லேருந்து புலம்புறாங்க. சார் திடீர்னு யாரோ ஒரு ஆள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ ஒரு லோட்லேயும் 1 டன்னுக்கு 100 ரூபான்னு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 7.5 லட்சம் டன் எடுப்பாங்களாம். அப்போ ஒரு நாளைக்கு 7.5 கோடி ரூபா போகணும். ஸோ இந்த விஷயம் பெருசானால் திரு துரைமுருகன் ஏவாவேலு முதல் குடும்பத்துக்கு வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்றைய தேதியில் விசிகாவையும் மதிமுகவையும் கழட்டி விட்டுட்டு பாமகவை அங்கே இழுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க பாமக உள்ளே வந்தால் 20லேருந்து 25 சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம மாப்பிள்ளை சார் வந்து போய் திருச்செந்தூரில் எதிரிகளை அழிக்கும் சங்கார ஹோமம் பண்ணாரோ, இப்போ பலரும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பொன்முடி திருவண்ணாமலையில் போய் பண்ணதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பல சீனியர் அமைச்சர்கள், பல சீனியர் எம்எல்ஏக்கள் வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வந்து கேள்விப்பட முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒதுக்கப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பல நேர்காணலில் நம்மளே வந்து பேசியிருக்கோம். இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து 2026 யார் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறா, அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்களேன். இல்லை, உதாரணமாக 2021 தேர்தல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட 96-97 எம்எல்ஏ இருந்தாங்க. 15 பேருக்கு தான் சீட்டு தரல. கிட்டத்தட்ட 81 பேர் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த தடவை 134 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு போட்டால் மேக்ஸிமம் ஒரு 20-25 பேர் தான் எடுக்கணும். இப்போ வர நியூஸ் படி கிட்டத்தட்ட 80லிருந்து 85 எம்எல்ஏஸ்களுக்கு மறுவாய்ப்பு தரப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிஜேபி எப்பயுமே செய்யும். ஏன்னா அவங்களுடைய ஸ்டைல் எப்படின்னா ஓட்டு கட்சிக்காக விழுகிறது. அங்கே வந்து இந்த எம்எல்ஏ எதுவுமே தொகுதிக்கே வரல, இவர் மூஞ்சியை கூட நம்ம பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை ஆளை மாற்றிட்டா தாமரை சின்னத்தை பார்த்து போட்டுருவாங்கங்கிற மாதிரி வரும். கிட்டத்தட்ட 2024 எம்பி எலெக்ஷனில் அவர்கள் அதிகமாக தோற்று போனதுன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 37 தொகுதியில் தோத்தாங்க. போன தடவை இருந்ததில் அதில் 29 இடத்துல எம்பியை மாற்றுன்னு யோகி சொன்னதை மாற்றாமல் இது அமித்ஷா அவன் பழைய வேட்பாளரை போட்டான்னாங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா திமுகங்கிறது இன்னைக்கு நீங்கள் யார் போடுற சீட் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியல. ஏன்னா அவ்வளோ சீக்கிரட்டாக வச்சுருக்காங்களா? இல்லை, 4 நிறுவனங்களை அவங்க இதில் வச்சுருக்காங்க. ஐபேக்ல இருந்து இதை ஒரு சைடு வச்சுருக்காங்க, பெண் நிறுவனம் வச்சுருக்காங்க, இது சுனில் கனோல் வச்சுருக்காங்க, ரிஷின் இன்னொன்று. ஸோ 4 நிறுவனங்களை அவங்க வச்சுருக்காங்க. 5வதாக முதல் குடும்பத்துக்கு வேண்டியவர்கள் நடக்கும். 6வதாக திரு இளைஞர் திமுக சார்பாக திரு உதயநிதியும் இப்போ சொல்லுவார்ன்றாங்க. ஸோ யாருக்கு கிடைக்கும்னு தெரியல. பட் இது வரைக்கும் 3 சர்வே எடுத்தாங்களாம். 3லையுமே பார்த்தால் அரௌண்ட் 50லிருந்து 60 சீட்டு மட்டும்தான் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்பாடியில் அவருடைய வெற்றி நிச்சயமாக மிக கடினம். போன தடவை 2000-3000 ஓட்டில் தான் ஜெயிச்சார். இந்த முறை ஏவாவேலு அவருடைய சீட்டில் மிகவும் டஃப் நெக்கில் தான் இருக்கார் அப்படின்னு வருது. ஸோ 56 சீட்டில் தான் திமுக முன்னணியில் இருக்குது. இன்னொரு 47 சீட்டில் இது ஆரஞ்சு கொஞ்சம் முயற்சி செய்தால் ஜெயிக்கலாம். அப்போ கூட 100-103 தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட 60 சீட்டில் நிச்சயமாக தோல்வி, அதாவது கொங்கு பெல்ட்டை அந்த மாதிரி இடத்துல இருக்குது. ஆனால் இன்னொரு 45-50 இடம் இழுபறி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 57 தவிர மீதி இருக்கிற 57ல் திமுக கூட்டணியிலையும் ஒரு 10 போச்சுன்னா 40 பேர் தான் பழைய எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதை தாண்டி 75 வயதிற்கு மேலானவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க யாரும் உதாரணமாக துரைமுருகனே எடுத்துக்கோங்க. இப்போ
அவர் கனிம வளத்துறையை வச்சிருந்தார். இவரை உதவி துணை முதலமைச்சராக போட முடிந்தப்போ எனக்கும் உதவி கொடுக்கணும் அப்படின்னாராம். அப்போ உடனே கேட்டாங்களாம், அப்போ நீங்கள் கனிம வளத்துறையை விட்டு கொடுங்க, நாங்கள் தரோம்னாங்க. இல்லை வச்சுக்கிறேன்னார். இப்போ கடைசியில் அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு ரகுபதிக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, போன வாரம் ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. கனிம சுரங்க குவாரி ஓனர்கள் அவங்க அசோசியேஷன்லேருந்து புலம்புறாங்க, சார் திடீர்னு யாரோ ஒரு ஆள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ ஒரு லோட்லேயும் 1 டன்னுக்கு 100 ரூபான்னு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 7.5 லட்சம் டன் எடுப்பாங்களாம். அப்போ ஒரு நாளைக்கு 7.5 கோடி ரூபா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு மாவட்டத்துக்கும் கேட்குறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, திருவண்ணாமலையை சேர்ந்த அந்த அமைச்சருங்கிறாங்க அவருக்கும் முதல் குடும்பத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை எதிர்க்கணும்னு சொன்னால் நம்ம ஒத்துமையாக இருக்கணும், அதே சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு தான் அந்த ஆடியோ சொல்லுது. ஸோ இந்த ஆட்சி இப்போ ஏன்னா போன மாதம்தான் 3 தீர்ப்பு வந்துச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில். இதில் குவாரியில் இவ்வளவு தோண்டி இருக்கு, அவங்க தோண்ட வேண்டிய ஒரு 2 ஏக்கருக்கு தோன்றதுக்கு 2 மீட்டருக்கு கொடுத்தா 10 மீட்டருக்கு தோண்டி இருக்காங்க. 2 ஏக்கர் கொடுத்தா பக்கத்தில் 4 ஏக்கர் தோண்டி இருக்காங்கன்னு ஃபைன் போட்டவங்களுக்கெல்லாம் போட்ட ஃபைனையும் குறைச்சிட்டு அதையும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்ட சொல்லிட்டு அவங்களுக்கே ரெனியூ பண்ணி தப்பு செஞ்சவங்களுக்கே திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி 2 மாவட்டத்தில் இது நடந்திருக்கு. அந்த பர்டிகுலர் அதிகாரியை போட்டது அன்னைக்கு துரைமுருகன். இப்போ யார் செய்கிறாங்க? ஏன்னா ஏற்கனவே மணல் கடத்தலில் புதுக்கோட்டையை சேர்ந்த 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நாமக்கல் இல்லை ஈரோட்டை சேர்ந்த முருகருடைய இன்னொரு பெயர் கொண்ட ஒருவர் தலைமையில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பெருசானால் திரு துரைமுருகன் வேலு முதல் குடும்பத்துக்கு வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அந்த லிஸ்ட்டுக்கு வந்தோன்னு சொன்னால் திரு துரைமுருகனுக்கு சீட்டு இல்லைன்ட்டாங்க. பொன்முடி ஏற்கனவே அமைச்சர் ப்ளஸ் இது எல்லாமே ஒதுக்கிட்டாங்க. அவருக்கு பதிலாக ஏன்னா அவருடைய மகனுக்கு இந்த சீட்டு கொடுக்கல, எம்பி சீட்டு கொடுக்கல. ஸோ அவருக்கு எம்பி சீட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் இது கன்னியாகுமரியில் இவர் அப்பாவு கூட தன்னுடைய மகனுக்கு ரெடி பண்ணணும்னு பார்க்குறாங்க. வேலு அவருக்கும் சீட்டு வேணும், தன்னுடைய மகன் கம்பனுக்கும் சீட்டு வேணும்னு கேட்குறாரு. திண்டுக்கல் பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு வேண்டாம், நான் ஒதுங்குறேன்னு சொல்கிறாரு. பட் இன்றைக்கும் அவர் ஏடிஎம்மாக தான் இருக்கார். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரையாக வருது. கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட சென்னை சிட்டிக்குள்ளே 3 சீட் ரொம்பவும் தொங்கலாக இருக்கிறது. இது மயிலாப்பூர், டி நகர், வேளச்சேரி ரொம்ப நிச்சயமாக தோல்வி லிஸ்ட்டில் வருது. இந்த பக்கம் எடுத்தா சோழிங்கநல்லூர் ரொம்ப நெக் அண்ட் நெக் இருக்குது, பட் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி. ஸோ போன முறை அதாவது நீங்கள் அசம்பிளி லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 1வது கும்மிடிப்பூண்டின்னு வரிசையாக போகும். 33 வரைக்கும் ஒரு சீட்டை கூட போன முறை அதிமுக ஜெயிக்கல. ஃபஸ்ட்டு அதிமுக எம்எல்ஏ லிஸ்ட்டில் 35 தான் வந்தது. இன்னைக்கு அந்த 36ல் 8 என்னமோ அதிமுக அலையன்ஸுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அதிமுகவை கழட்டி விடலாம் என்றும் போய்கொண்டிருக்கு. அவங்க டபுள் டிஜிட்ல தொகுதி கேட்கறதா கேள்விப்படுறோமே. இல்லை, டபுள் டிஜிட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டி இருக்கத்தான் இருக்கும். அதாவது போன தேர்தலில், அதாவது 2016 தேர்தலில் அதிமுக 234 தொகுதியிலையும் ரெட்டையிலையும் நின்ன உடனே தான் இந்த மாதிரி அதிக சீட்டாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2011 திமுக 119 சீட்டில் தான் நின்றுச்சு. 2001 எடுத்துக்கிட்டிங்கன்னா 127 சீட்டில் தான். ஸோ அவங்க இந்த மாதிரி அதிகமாக நிற்கிற தடவைலாம் 2016 2006 127 நின்று 96 ஜெயிச்சு ஆட்சியை அமைச்சாங்க. ஸோ கூட்டணி இது 2011 எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க 188 சீட்டில் திமுக நின்று 31 தான் ஜெயிச்சாங்க. திமுக 140 நின்று 130 ஜெயிச்சிருக்காங்க. சரி, 135 145 சீட்டு திமுகவோ அதிமுகவோ நின்னா போகும். ஆனால் அதை தாண்டி மற்ற கட்சிகளுக்கு சரியான சீட்டில் கொடுக்கணும். இந்த முறை எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த ஊரில் கை நிற்க வச்சா கை தான். உதாரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி பெல்ட்டில் கை சின்னத்துக்கு வாய்ப்பு உண்டு. நெல்லையை தாண்டினால் தொல்லை அப்படின்னு கருணாநிதியே சொன்னார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாமரைக்கு பல இடங்களில் செல்வாக்கு இருக்குது. ஆனால் எல்லாரும் அதே கோயம்புத்தூரில் தாமரை செல்வாக்காக இருந்தால் கூட சில இடத்துல இலை தான் ஜெயிக்கும். ஸோ இதை எங்கே யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பிஜேபி மட்டும் 45லேருந்து 50 நிற்கும் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆனதாகவும், இது இன்றைய தேதியில் விசிகாவையும் மதிமுகவையும் கழட்டி விட்டுட்டு பாமகவை அங்கே இழுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க பாமக உள்ளே வந்தால் 20லேருந்து 25 சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால அந்த வேலையும் நடந்துகிட்ருக்கு. தேமுதிகவை உள்ளே இழுக்கிற வழி இருக்குது. நேற்றுக்கு ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டணியை சேர்ந்தவங்க இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப முடியலைன்னு சொன்னால் பாமகவை 2ஆக உடைச்சி இங்கே ஒன்று அந்த பக்கம் ஒன்று கூட இருக்கலாம்.
இருக்கலாம். அதாவது அப்பா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியிலையும் அன்புமணி இங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அன்புமணி டெல்லிக்கு போயிருக்கார், எலெக்ஷன் கமிஷனில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கார். கட்சியின் சிம்பல் கொடியை தான் காப்பாற்றுறதுக்கு அதுக்காக அப்ளிகேஷன் இது எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்குறாரு. சார், அடுத்த தேர்தல் ஈஸியாக இருக்க போகிறதில்ல. நான் ஒரு மாவட்டமாக எடுத்து யார் யாருக்கு வாய்ப்புன்னு போட்டிருக்கேன். நம்ம அடுத்த வாரங்களில் அதை பேசலாம். அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் இப்பொழுது கோயிலாக சுத்த ஆரம்பித்து பரிகார பூஜைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம மாப்பிள்ளை சார் வந்து போய் திருச்செந்தூரில் எதிரிகளை அழிக்கும் சங்கார ஹோமம் பண்ணாரோ, இப்போ பலரும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பொன்முடி திருவண்ணாமலையில் போய் பண்ணதை நீங்களே பார்த்துருப்பீங்க, போன வாரம் வீடியோ வந்துச்சு. எனவே முதல் குடும்பத்தில் இது மேடமை பிடிச்சா சீட்டு கிடைக்கும்னு ஒரு கேங் முடியுது, இன்னொரு கேங் உதயநிதியை பிடிக்கணும், அதுக்கு பெரிதாக ஹெல்ப் பண்ணக்கூடியன்னா நடிகைகளை பிடிச்சால் அவரை பிடிக்கலான்னு போகிறாங்க. இதை தாண்டி யார் எப்படி செலக்ட் ஆவாங்கங்கிறது அடுத்த ஒரு 2 மாதத்தில் நல்லா தெரியும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.